விஜய் நான் வரேன். விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வரனா. தாவேக்க தலைவர் விஜய்க்கு தரமான சம்பவம் பண்ண போறாரு. கரூர் தேர்தல் பிரச்சாரத்தப்போ கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாக்குறதுக்காக இன்னைக்கு மாமல்லபுரத்துல இருக்கிற நட்சத்திர விடுதியில சந்திக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. 41 குடும்பத்தையும் விஜய் சந்திச்சு ஆறுதல் சொல்ல போறாரு. 41 குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக விஜய் சொகுசு பேருந்துல அழைச்சிட்டு போறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காரு. இதுல பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பம் கூட விஜய் மேல கொஞ்சம் கூட கோவப்படல. விஜய் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு அடைக்கலம் கொடுத்து விஜய் தனித்தனியாக ஒரு அரை மணி நேரமாவது பேசிருக்காரு. பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் விஜய் தத்தெடுத்திருக்காரு. அவங்களுக்கு உண்டான கல்வி தொகை எல்லாத்தையுமே அவரே கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட மொத்த செலவையும் வாழ்நாள் முழுவதும் ஏற்றிருக்காரு. மக்கள் தலைவனா இப்படிதாங்க இருக்கணும். உண்மையான ஜனநாயக தலைவனா இப்படிதாங்க இருக்கணும். என்ன மனுஷன் இவர். டிஎம்கே ஆகட்டும், மற்ற கட்சியினர் ஆகட்டும், எத்தனை குடைச்சல் கொடுத்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்குங்க. இது காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம் இல்லைங்க, தானா சேர்ந்த கூட்டம். நம்ம மக்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். 2026 பார்ப்போம். விஜய் நான் வரேன். விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வரனா.